أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلولا كانت قرية آمنت فنفعها إيمانها إلا قوم يونس لما آمنوا كشفنا عنهم عذاب الخزي في الحياة الدنيا ومتعناهم إلى حين صدق الله العظيم. அருமையான அல்லாஹ்வுடையவர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபை 10 ஜுஸு முடிஞ்சு 11வது ஜுஸு இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. இதில் ஹாஃபிஸா இன்னைக்கு சூரா யூனுஸ் நம்ம ஓதலாம். சூரா யூனுஸ் நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடத்துல குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் தஆலா சூரா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை வச்சு அதில் ஒரு சூறா எழுதியிருக்கார். பாருங்க, சூரா யூனுஸ்ல அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு நீதியை, அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு சட்டத்தை, தன்னுடைய ஒரு கானூன், அல்லாஹ் தஆலாவுடைய சட்டத்தை அல்லாஹ் தஆலா சூரா யூனுஸ்ல சொல்றான். அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களும் அல்லாஹ் தஆலா உலகத்தில் அனுப்பி வச்சப்ப தௌஹீதுடைய தாவத் படி எல்லா நபிமார்களும் செஞ்சாங்க. அப்ப எல்லா கூட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, சிலர் ஏற்றுக்கொள்வாங்க, சிலர் அந்த அழிப்பு பணியை மறுத்து விடுவாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தவணைக்கு பிறகு சொல்லிடுவான், நீங்க யாரெல்லாம் உங்களோட ஈமான் கொண்டாங்களோ அவங்களை கூட்டி கொண்டு போயிருங்க. நம்முடைய வேதனை யார் ஈமான் கொண்டு அவங்க மீது கடமையாயிருச்சு, நிச்சயமாக அவங்க மீது வேதனை நாம் இறக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நீங்க அந்த கூடுதலோடு தனியாக போயிருங்க சொல்லி அல்லாஹ் தஆலா நிர்வாகிகள் கட்டளை ஏற்றுவோம். அப்ப அல்லாஹ்வுடைய நீதி என்னவாக இருக்குது அப்படின்னா, பொதுவாக அல்லாஹ்வுடைய நீதி என்பது எந்த அடியான் மௌத்துக்கு பிறகோ மௌத்துக்கு முன்பாகவோ அல்லது அல்லாஹ்வுடைய வேதனை வருவதற்கு முன்பாகவோ அல்லாஹ்வுக்கு தௌபா செஞ்சுட்டா அப்படின்னா அல்லாஹ் முதல்ல அந்த வேதனையை அல்லாஹ் முதல்ல ஆற்றக்கூடியவனாக இருக்கிறான். இதுதான் அல்லாஹ்வுடைய நீதியா இருக்கு. அல்லாஹ் முதல்ல இந்த ஆயத்துக்கு முன்பாக அல்லாஹ் முதல்ல ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் முதல்ல குறிப்பிடுகின்றான். இப்போ ஓதி ஆயத்துக்கு முன்பாக அல்லாஹ் முதல்ல ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் முதல்ல குறிப்பிடுகின்றான். ஃபிரௌனாகின்றவன் எப்பொழுது செங்கடல்ல மூழ்கடிக்கப்பட்டானோ, நம்மளால ஃபிரௌன் நைல் நதியில மூழ்கடிக்கப்பட்ட நினைச்சிட்டு இருக்கிறோம். நைல் நதி கிடையாது, மாறாக ஃபிரௌனுடைய அந்த அரண்மனைக்குள்ள நைல் நதி ஓடிச்சு. ஆனா ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டது செங்கடல்ல தான் மூழ்கடிக்கப்பட்டான். இந்த செங்கடலை எப்பொழுது மூழ்கடிக்கப்பட்டானோ அவனுடைய தொண்டைக்குழி வரைக்கும் உயிர் கைப்பற்றப்பட்டுருச்சு. கர்கரா வரைக்கும் தொண்டைக்குழி வரைக்கும் எப்போது உயிர் கைப்பற்றப்பட்டுச்சோ அதற்கப்புறம் தான் ஃபிரௌனை அல்லாஹ் ஈமான் கொண்டான். ஆமன்து பிரப்பி மூசா வ ஹாரூன். இதற்கப்புறம் தான் என்னங்க, ஃபிரௌன் அல்லாஹ்வுக்கு ஈமான் கொண்டான். ஃபிரௌன் இருக்கானே அல்லாஹ்வுக்கு ஈமான் கொண்டுட்டான். ஆனா அல்லாஹ்வுடைய நீதி என்ன அப்படின்னா, மௌத்துக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய வேதனை வருவதற்கு முன்பாகவே ஈமான் கொண்டு தௌபா செஞ்சிடும். அப்பதான் அல்லாஹ் தஆலா மன்னிக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப கர்கரா வர வரைக்கும் நம்ம தாமதிச்சோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா தௌபாவுடைய வாசலை அடைச்சிடுவோம். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா ஈமானையும் தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்ப ஃபிரௌனுக்கு அதே போன்றுதான் நடந்துச்சு. எப்பொழுது செங்கடல்ல மூழ்கடிக்கப்பட்டானோ அப்ப ஃபிரௌனாகின்றவன் அந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்து அவனுக்கு உண்மையாக அவன் மெய் மறந்து அவனுக்கு அல்லாஹ்வோட ஆமன்து பிரப்பி மூசா வ ஹாரூன் சொல்லி ஈமான் கொண்டான். ஆனா அவனுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளல. ஆனா அல்லாஹ் தஆலா உலகத்துல எத்தனை நபிமார்கள் கூட்டத்திலான சமூகத்தை அனுப்பி வச்சானோ எல்லா சமூகத்திற்கு மாற்றமாக அல்லாஹ் தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை மட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். அவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா வேதனையை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். பரம யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களை கொண்டு ஏகத்துவத்துடைய அழைப்பு பண்ணி கொண்டு வந்தாங்க. உலகத்துக்கு கொண்டு வந்து மக்கள்கிட்ட ஏகத்துவ அழைப்பு பண்ணி எடுத்து வச்சாங்க. மக்கள் என்ன பண்ணாங்க, அதை மறுத்துட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, நீங்க என்னுடைய வேதனையை பற்றி வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துருங்க. நிச்சயமாக 3 நாளைக்கு பிறகு நம்முடைய வேதனையாகின்றது இந்த கூட்டத்தாருக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்குது. நீங்க அந்த கூட்டத்தை விட்டு வந்துருங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இப்ப அதே மாதிரி அல்லாஹ் தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கட்டளை ஏறுறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, கூட்டத்தார்கள் சொல்லிவிட்டாங்க, நான் உங்களுக்கு ஏகத்துவத்தோட அழைப்பு எடுத்து வச்சேன், நீங்க அதை மறுத்துட்டீங்க. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதனை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க. 3 நாளைக்கு பிறகு நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதனை வரக்கூடியதாக சொல்லி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு வந்துட்டான். அப்ப அந்த ஊர் மக்கள்லாம் கூடி பேசுறாங்க, இந்த யூனுஸ் நபர் இருக்கிறாரு, ஒரு பொழுது பொய் பேசுனதே கிடையாது. இப்ப இவர் சொன்னக்கூடிய பேசுறது நிச்சயமா நடக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தேடுறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு ஊரை விட்டு போயிடுறான்.
யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த எந்த ஊர் மக்களுக்கு வந்து தாவத் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நைனூனா அப்படிங்கிற ஒரு பகுதி, நைனூனாங்கிற பகுதி இருக்கு. அந்த பகுதியில் தான் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க தாவத்து மக்களுக்கு கொடுத்தாங்க. அந்த குர்ஆன்ல வந்து அல்லாஹ் தஆலா அந்த ஊர்ல வந்து 1,00,000க்கு மேற்பட்ட மக்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஊரை விட்டு வந்துடுறாங்க. அந்த ஊரை விட்டு வந்த பிறகு மக்கள்லாம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தேடுறாங்க, யூனுஸ் எங்க போயிட்டாருன்னு தேடுறாங்க. மக்களுக்கு உறுதியாயிருச்சு யூனுஸ் இது வரைக்கும் பொய்யே பேசுனது கிடையாது அலைஹிஸ்ஸலாம். இதுக்கப்புறம் நம்மகிட்ட அல்லாஹ்வுடைய வேதனையுடைய வாக்குறுதி கொடுத்துட்டு போயிட்டாரு, நிச்சயமா அல்லாஹ்வுடைய வேதனை வருமாட்டுக்கு என்ன பண்றாங்க, மக்கள்லாம் ஒரே பதட்டத்தில் இருக்கிறாங்க. அதே போன்று 3 நாளைக்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு கருமேகத்தை வானத்தை அனுப்புறான். கருமேகத்தை அல்லாஹ் தஆலா வானத்தை அனுப்புறான். அந்த கருமேகம் அவங்க கிராமத்தை நோக்கி வந்துட்டு இருக்குது. அந்த கிராமத்துல எந்த ஊர்ல அவன் வாழ்ந்துட்டு இருக்கானோ அந்த அவங்களுடைய ஊரை நோக்கி வந்துட்டு இருக்குது. ஒரு அதாபுடைய அடையாளம், ஒரு வேதனுடைய அடையாளம் அந்த ஊர் மக்களுக்கு தென்படுது. உடனே எல்லா மக்களும் என்ன பண்றாங்க, உடனே உள்ளபூர்வமாக எல்லா மக்களும் என்ன பண்றாங்க, இஸ்திக்ஃபார் செஞ்சு தௌபா செஞ்சிடறாங்க. எல்லா மக்களும் இஸ்திக்ஃபார் செஞ்சு தௌபா செஞ்சிடறாங்க. உடனே அல்லாஹ் தஆலா அந்த ஊரை விட்டு வேதனை அகற்றிடுறான். இதுதான் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன்ல சொல்றான், ஃபலௌலா கானத் கரியத்துன், நம்ம எல்லா ஒரு கிராமத்துக்கும் எந்த ஒரு கிராமத்துக்குமே நம்ம இவ்வாறாக செஞ்சது கிடையாது. ஆமனத், எந்த ஒரு கிராமம் எல்லாம் ஈமான் கொண்டுட்டாங்களோ ஃபனஃபா ஈமானுஹா, எந்த ஒரு ஊர் மக்கள் ஈமான் கொண்டுட்டாங்களோ அந்த ஊர் மக்களுடைய ஈமான் ஆகின்றது அவங்களுக்கு பலனளிக்கூடியதாக இருக்குது. நிச்சயமா அல்லாஹ்வுடைய வேதனை விட்டு பாதுகாக்கும். இல்லா கௌம யூனுஸ், காரணம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தார் மட்டும் ஈமான் கொள்ளல, ஆரம்பத்தில் ஈமான் கொள்ளல. லம்மா ஆமனு, எப்பொழுது அல்லாஹ்வுடைய வேதனை பார்த்து அவங்க ஈமான் கொண்டாங்களோ கஷஃப்னா அன்ஹும் அஸாபல் ஹிஸி, நாம் இழிவு தரக்கூடிய வேதனை விட்டு அவங்களை அகற்றிட்டோம்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றோம். பாருங்க, உலகத்துல எல்லா நிலைமையோட சமூகம் வந்துச்சு. அல்லாஹ் தஆலா எல்லா சமூகத்துக்கு வேதனை இறக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத், ஆத், சமூத் எல்லா கூட்டத்துல இடத்துல வேதனை இறக்கணும். ஆனா அல்லாஹ் தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் அல்லாஹ் தன்னுடைய நீதியை உலகத்தார்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் என்ன பண்ணா அப்படின்னா, வேதனை வரதற்கு முன்பாக அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, தௌபா செஞ்சா அல்லாஹ் தஆலா அந்த மக்கள் என்ன பண்ணிட்டா தௌபாவை ஏற்றுக்கொண்டு அந்த மக்கள் என்னதுங்க, அந்த மக்களுடைய வேதனை, அந்த மக்கள் விட்டு வேதனை அகற்றிட்டாங்க. இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, 3 நாளுக்கு பிறகு என்ன பண்றாங்க, அந்த ஊருக்கு வெளியிட்டு பாக்குறாங்க அல்லாஹ்வுடைய வேதனை வருமான்னு பாக்குறாங்க. அல்லாஹ்வுடைய வேதனை வரல. அப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தெரிஞ்சிருச்சு உங்க மக்கள் தௌபா செஞ்சுட்டாங்கன்னு என்ன பண்றாங்க, ஊர் மக்கள்கிட்ட போய் நம்ம என்ன இந்த மாதிரி சொல்லிடலாம்னு சொல்லி போறப்ப அந்த ஊருடைய வழக்கம் என்ன அப்படின்னா, யாராச்சும் ஊர் மக்கள்கிட்ட ஏமாத்திட்டு யாராச்சும் ஊர் மக்களுக்கு ஏதாச்சும் துரோகம் செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஊருடைய வழக்கம்னா அவங்களை கொலை செய்யறது தான் வழக்கம், தண்டனை அந்த ஊருடைய வழக்கம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அந்த ஊருக்குள்ள போறோம் பயப்படுறாங்க. நம்ம ஊருக்குள்ள போயிட்டோம்னா அந்த ஊர் மக்கள் நம்ம எப்படியாச்சும் கொண்டுருவாங்களே அப்படின்னு என்ன பண்றாங்க, பயந்து என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பஹ்ரே ரூம்னு சொல்லி அட்லாண்டிக் பெருங்கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடல் பகுதிக்கு போயிடுறாங்க. அங்க போனா ஒரு கப்பல் ரெடியாக தயாராக இருக்குது, பரப்புறதுக்கு தயாராக இருக்குது. பாருங்க, அசல் நபிமானுடைய சட்டம் என்ன அப்படின்னா, நபிமார்கள் எந்த ஒரு விஷயம் பாவமே செய்ய மாட்டாங்க. அவங்க மாசூம், எல்லா விஷயத்துக்கும் பாவத்தை விட்டு ரொம்ப சுத்தமானவங்க. ஆனா நபிமானுடைய சட்டம் என்னவாக இருக்கு அப்படின்னா, எப்பொழுது அல்லாஹ் நபிமார்களுக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய கட்டளை இருந்தானோ அப்பதான் நபிமார்கள் என்ன பண்ணாங்கன்னா தன்னோட சொந்த ஊரை விட்டு ஈமானுக்காக வேற ஊருக்கு போவாங்க. அதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத். தன்னுடைய ஈமானுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக அல்லாஹ்வின்படி அல்லாஹ் வணக்கம் புரிவதற்காக சொந்த ஊரை விட்டு சொந்த பந்தங்களை விட்டு போறது தான் ஹிஜ்ரத். இதுதான் நபிமாவுடைய வாழ்க்கையாக இருந்துச்சு. அந்த ஹிஜ்ரத் எப்ப செய்யணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பிறகுதான் செய்யணும். ஆனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கட்டளை வருவதற்கு முன்பாகவே அந்த ஊர் மக்களை பயந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த அட்லாண்டிக் பெருங்கடல் ஓரமாக இருக்கக்கூடிய கப்பல் தயாராக இருக்குதா இல்லையா, அந்த கப்பல்ல ஏறி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிஜ்ரத்துடைய அல்லாஹ் அனுமதி வருவதற்கு முன்பாகவே பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா என்ன பண்றான் அப்படின்னா, நபித்துவத்தினுடைய ஒரு உசூலுக்கு ஒழுக்கத்திற்கு மாற்றமாக விஷயம் செஞ்சுட்டாங்க. பாருங்க, நபிமார்களுடைய எல்லாமே அவங்க மாசூமாக இருக்கிறாங்க. இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவ்வப்போதும் இது போல ஒரு சில விஷயங்களை ஒரு படிப்பினைக்காக நபிமார்கள் புறத்தில் இருந்தும் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துறான். இதன் மூலமாக அவங்களுக்கு அந்தஸ்து குறைஞ்சிடாது. அவங்க எந்த அந்தஸ்து அல்லாஹ் வந்திருக்கானோ அதே அந்தஸ்து தான் அவங்க இருப்பாங்க. சஹாபாக்களை பொறுத்து சில சமயம் அல்லாஹ் இது போன்ற படிப்பினைகள் தான் சில விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்துவோம். இதன் மூலமா அவங்க அந்தஸ்துகள் குறைஞ்சிடாது. அவங்க அதே அல்லாஹ் என்ன அந்தஸ்து கொடுத்தாலும் அதே அந்தஸ்து தான் அவங்க இருப்பாங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, இந்த கப்பல்ல ஏறி போயிடுறாங்க. கப்பல்ல ஏறி போறப்ப என்ன ஆகுது அப்படின்னா,
அல்லாஹ் தஆலா ஒரு படிப்பினைக்காக நபித்துவத்துடைய ஒழுக்கத்திற்கு மாற்றம் செஞ்சுட்டாங்க. மாறாக இன்னைக்கு நாம எல்லாம் பல பேர் நம்ம யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமோட சம்பவங்கள் கேள்விப்பட்டிருப்போம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஊர் மக்களை விட்டுட்டு வந்துட்டனால அல்லாஹ் தஆலா மீன் வயிற்றுல போட்டு தண்டிக்க செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி. மாறாக அவ்வாறு கிடையாது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நபித்துவத்துடைய பணியை முழுமையாக நிறைவேற்றினான். அந்த ஊர் மக்களுக்கு நைமூனாங்கிற ஊர் மக்களுக்கு முழுமையாக நிறைவேற்றி அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய வேதனையை வாக்குறுதி அளிச்சுட்டு திரும்பி வந்துட்டான். இதற்கு பிறகு அவங்க என்ன பண்றாங்க, ஹிஜ்ரத்துடைய அனுமதி இல்லாம போனதன் காரணமாக அல்லாஹ் தஆலா ஒரு படிப்பினை ஏற்படுத்துறான் அவங்களுக்கு. அவங்க கப்பல்ல ஏறி போறாங்க. கப்பல் நடு கடல் கப்பல் நின்றுது. கப்பல் நின்ற பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா மக்களும் என்ன பண்றாங்க, அந்த கப்பலுடைய மாலுமி சொல்றாரு, இந்த மாதிரி பாருங்க, இந்த கப்பல்ல ஒரு அடிமை தன்னுடைய எஜமானுக்கு ஓடி வந்துட்டார். ஒரு அடிமை தன்னுடைய எஜமானுக்கு ஓடி வந்துட்டாரு. ஒழுக்கத்துக்கு மாற்றமான ஒரு விஷயம் செஞ்சுட்டாரு. இதன் காரணமாக இந்த கப்பல் என்ன பண்றாங்க, இதுக்கப்புறம் முன்னாடி போகாது. எது வரைக்கும் அந்த நபர் இந்த கப்பல் இருக்காரோ அது வரைக்கும் இந்த கப்பல் என்னதுங்க முன்னாடி நகராது, பின்னாடி நகராது. கப்பல் அங்கேதான் இருக்கும். அந்த நபர் இந்த கப்பலை விட்டு வெளியேறினாலும் அந்த கப்பல் முன்னாடி போகும்னு சொல்லி ஒரு மாலுமி அறிவிப்பு செய்யறார். உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தெரிஞ்சுட்டாங்க, நாம தான் அந்த நபராக இருக்கிறோம். சொல்றாங்க அந்த கப்பல்ல இருந்து இறங்கிடுறேன்ப்பா, நீங்க எல்லாம் பயணிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, நீங்க பார்க்கறது பெரிய புசுருமா பெரிய ஆள் மாதிரி தெரியுறீங்க, நீங்க எல்லாம் வேணாம் சொல்றாங்க. அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த கப்பலுக்கு மக்கள் எல்லாம் ஆட்சிமுறை தெரிவிக்கிறாங்க, நீங்க வேணாம்னு சொல்லி ஆட்சிமுறை தெரிவிக்கிறாங்க. சரி என்ன பண்றாங்க, சீட்டு குலுக்கி போடுறாங்க. சீட்டு குலுக்கி போட்டாலும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் தான் அவரு. மக்கள் எல்லாம் ஆட்சிமுறை தெரிவிக்கிறாங்க. அவங்க மனசே இல்ல நீங்க போக கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, பல தடவை சீட்டு குலுக்கி போடுறாங்க. பல தடவை சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தாங்க அப்படின்னா பல தடவை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் தான் வருது. பல தடவை என்ன யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் தான் வருது. கடைசியில் மக்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக. என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கடல்ல குதிக்கிறப்ப தூரத்துல இருந்து கப்பலை நோக்கி பெரிய திமிங்கலம் வருது, ஒரு மீன் வருது. அந்த குதிக்கிறாங்க. அந்த மீனோட வயிற்றுல போய் எழுதுங்க அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டம். அந்த மீனோட வயிற்றுல போய் தஞ்சம் புகுந்துறான். மீனோட வயிற்றுல போய் தஞ்சம் புகுந்துறாங்க. அல்லாஹ் அந்த மீனுக்கு கட்டளை ஏறான், இந்த மாதிரி உங்களோட வயிற்றுல ஒரு நபர் வரப்போகிற நபியாக இருக்கிறாரு, அதை நீங்க முழுமையாக பாதுகாக்கணும்னு சொல்லி அல்லாஹ் கட்டளை ஏறான். பாருங்க, மீனுடைய வயிற்று 40 நாள் அவங்க இருக்கிறாங்க. மீனுடைய வயிற்று அல்லாஹ் ஒரு படிப்பினை ஏற்படுத்துறான். அல்லாஹ் ஒரு படிப்பினை, ஒரு தன்னுடைய நெருங்கிய நேசருக்கு, நெருங்கிய அடியாருக்கு அல்லாஹ் ஒரு படிப்பினை தான் ஏற்படுத்துறான். பாருங்க, 40 நாள் மீனுடைய வயிற்றிலே இருக்கிறாங்க. அந்த மீனுடைய வயிற்றுடைய உஷ்ணத்தின் காரணமாக அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவன் மீனோட வயிற்றிலே இருக்கிறாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நிச்சயமாக நான் அநீதம் செய்தவன் ஆகிவிட்டேன்னு சொல்லி என்ன பண்றாங்க, மீனோட வயிற்றில் அதிகமாக தஸ்பீஹ் ஓதிக்கிட்டே இருக்கிறான். பாருங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இந்த வார்த்தை இருக்கா இல்லைங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்கள் கேட்டாங்க, அது இஸ்முல் ஆலம்னா என்ன யா ரசூலுல்லாஹ்? இஸ்முல் ஆலம் அப்படின்னா அந்த இஸ்முல் ஆலமை பயன்படுத்தி நம்ம துவா கேட்டோம்னா நிச்சயமாக துவா ஏற்றுக்கொள்ளப்படும். இஸ்முல் ஆலம் பயன்படுத்தி துவா கேட்டோம்னா நிச்சயமாக துவா ஏற்றுக்கொள்ளப்படும். சஹாபாக்கள் கேட்டாங்க, இஸ்முல் ஆலம்னா என்னடா யா ரசூலுல்லாஹ் கேட்டதுக்கு பரிசுத்தமான ஹதீஸ் சொன்னாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். எந்த தஸ்பீஹை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனோட வயிற்றிலிருந்து ஓதுனாங்களோ அந்த தஸ்பீஹ் தான் இஸ்முல் ஆலம்னு சொல்லி சொன்னான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இதே சூரால அல்லாஹ் தஆலா அடுத்தபடியாக அப்படியே சொல்றான், யார் இந்த துஆவை கேட்கிறாங்களோ வா ஹக்கன் அலைனா பில் நம்ம மீது கடமையாயிருச்சு, நாம இந்த தஸ்பீஹ் ஓதி யார் துஆ கேட்கிறாங்களோ நிச்சயமாக நாம அவருடைய சோதனையிலிருந்து விடுவி காலம் ஏற்படுத்தக்கூடியது நம்ம மீது கடமையாயிருச்சு குர்ஆன்ல சொல்றோம். இந்த யூனுஸ் சூராவை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றோம். ஆகவே அல்லாஹ்வுடைய பல பெரியவருடைய அனுபவ ரீதியான அமல்கள் என்ன அப்படின்னா, இந்த துஆவை லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இந்த தஸ்பீஹ் ஓதி பல பெரியவர்கள் துஆ கேட்டு அவங்க வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆட்சி மாற்றத்திற்காக, குடும்பத்திற்காக, பொருளாதார ரீதிக்காக எல்லாத்திற்குமே என்னதுங்க இதை ஓதி நம்ம துஆ கேட்கணும். இது இஸ்முல் ஆலமாக இருக்குது. பாருங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, மீனோட வயிற்றுல இந்த துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா 40 நாள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வயிற்றுல இருக்க மீனோட வயிற்றுல இருக்க வச்சு அல்லாஹ் தஆலா 40 நாளைக்கு பிறகு என்ன பண்றாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு கரையோரத்துல அவங்க என்ன பண்றாங்க, அல்லாஹ் தஆலா அவங்க ஒதுக்குறான். அதற்கு பிறகு என்ன பண்றாங்க, ஒரு வாரம், சில உலமாக்கள் 8 நாள் அப்படிங்கிறாங்க. என்ன பண்றாங்க, அந்த கரையோரத்திலே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தங்கி இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவங்க தங்குவதற்காக ஒரு சொரக்கா மரத்தை அல்லாஹ் தஆலா ஒரு சொரக்கா செடி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துறான். அந்த சொரக்கா செடியுடைய நிலையின் மூலமாக என்ன பண்றாங்க அப்படின்னா, மரம் அந்த நிலை கொடியா இருக்குமா இல்லைங்களா, அதன் மூலமாக அந்த நிலையில அவங்க வாழ்றாங்க. தினந்தோறும் என்ன ஆகும்னா, ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுவோம்னா காலையில சாயந்தரம் சில சமயம் பால் கொடுத்துட்டு போகணும். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எல்லாமே இதுங்க அல்லாஹ்வுடைய ஏற்பாடாக இருக்கு. பாருங்க, அல்லாஹ்வோட நீதி என்னவாக இருக்கு அப்படின்னா, இந்த ஆயத்தின் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அல்லாஹ் தஆலாவுடைய வேதனை மௌத்துக்கு பிறகு அல்லது மௌத்து
இதற்கு முன்பாகவே அடியான் என்ன பண்ணணும்னா திருந்தி அல்லாஹ் தௌபா செஞ்சிடும். தௌபா செய்யும் மூலமாக நிச்சயமா அல்லாஹ் மன்னிப்புரியவனாக இருக்கிறான். பாருங்க, ஃபிரௌனே எனக்கு தௌபா செய்ய முற்பட்டான். ஆனா அவன் தொண்டைக்குழி வரைக்கும் எனக்கு மௌத் வந்துருச்சு. அது மூலமா எனக்கு அவன் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹதீஸ்ல வந்திருக்குது, சூரியன் கிழக்கில் உதிக்கும் முன்பாக அல்லது சூரியன் கிழக்கில் மேற்கில், சூரியன் மேற்கிழக்கில் உதிச்சு மேற்கில் மறையாதீங்களா, சூரியன் மேற்கில் உதிப்பதற்கு முன்பாக, அதாவது கியாமத் வருவதற்கு முன்பாக அல்லது மௌத்து தொண்டைக்குழி அடைவதற்கு முன்பாக யார் தௌபா செய்து கொள்றாங்களோ அவங்களோட தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா அவங்களோட தௌபாவுடைய வாசல் அடைபட்டு சொல்லி ரசூலுல்லாஹி ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்க. அருமையா அல்லாஹ்வுடைய நம்ம அதற்கு முன்பாக தயார்படுத்திக் கொள்ளணும். அதுக்கு முன்னாடி நம்ம நம்மளே தயார் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யும், அதிகமாக தௌபா இஸ்திக்ஃபார் செய்யும். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் என்ன ஒரு சம்பவம், சிறிய சம்பவம் தான். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் என்ன பண்றாங்க, ஒரு ஊருக்கு போறாங்க. அங்க போனா அந்த ஊர்ல மஸ்ஜித் இருக்காங்க, அவங்க பெரிய இமாம். அவங்க ஒரு ஊர் மஸ்ஜிதுக்கு போறாங்க. அந்த ஊர் மஸ்ஜிதுல போய் பார்த்தா அவங்களை தங்குவதற்கு அனுமதி இல்லை மஸ்ஜிதுல. நம்ம சொல்றாங்க வெளியூருக்காரங்க மஸ்ஜித் தங்கக்கூடாதுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப எதிர்த்தாப்புல ஒரு ரொட்டி சுட்டு இருக்கிறாரு, எதிர்த்தாப்புல ரொட்டி கடை, ஒரு ரொட்டி கடை இருக்கு. அந்த ரொட்டி கடையில போய் என்ன பண்றாங்க, உட்காடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அந்த ரொட்டி கடைக்காரர் ரொட்டி மாவு கசைறப்ப மாவு ரொட்டி சொல்றப்ப அவர் வாயில முணமுணுத்துக்கிட்டே இருக்கிறப்ப அந்த இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்றாங்க, என்னப்பா வாயில வேணும் முணமுணுத்துட்டே இருக்கிறது, நான் இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேங்க, நான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதிக்கிட்டே இருக்கிறேங்க. எதுக்குப்பா அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுற அப்படின்னா, நான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓது மூலமா அல்லாஹ் தஆலா நான் என்னென்னலாம் நாடறணும், நான் என்னென்னலாம் துவா கேட்கணும், அல்லாஹ் தஆலா எல்லாத்தையுமே கபூல் செஞ்சு தந்துடுறான். இன்னும் ஒரே ஒரு துவா மட்டும் அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சு தரல. அது என்னப்பா துவான்னு கேட்டதுக்கு, என்னுடைய காலத்துல மிகப்பெரிய ஒரு மகான் இருக்காரு, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ஒரு மிகப்பெரிய மகான் இருக்காரு, அவர் பார்க்கும் சொல்ல எனக்கு ஆசையாவே இருக்குது, ஆனா இன்னும் அந்த துவா மட்டும் அல்லாஹ் கபூல் செஞ்சு தரலன்னு கேட்டதுக்கு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொன்னாங்க, நான் தான் அந்த மிகப்பெரிய மகான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்லி சொன்னாங்க. பாருங்க, இஸ்திக்ஃபார் மூலமா அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆக்களை கபூல் செய்யப்படுவனாக இருக்கிறார். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொன்னாங்க, உங்களுடைய செயல்பாட்டுல உங்களுடைய பேச்சுகள்ல ஏதாச்சும் மாற்றம் நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமா இஸ்திக்ஃபார் செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அது பாவத்தின் காரணமாக ஏற்படுது. அதிகமா இஸ்திக்ஃபார் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை எவ்வளவு அறியாமலே மாறும், நேர்கோட்டில் நிச்சயமா நல்லா பயணிக்க செஞ்சிடும். அருமையான அல்லாஹ்வுடைய நம்ம அனைவரும் நம்ம தினந்தோறும் நம்மளை பற்றி சிந்திக்கணும். என்னுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம சரி செய்ய முயற்சி செய்யணும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் மௌத்துக்கு முன்பாக முற்றிலுமாக தௌபா செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறப்படும் நல்ல வாசல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.